என் பேர் சாமுண்டீஸ்வரிங்க, பொள்ளாச்சியிலேருந்து. சார் நான் இந்த PVH யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு 3 வீக்ஸாக ரொம்ப உடம்பு சரியில்லை. பயங்கர ஃபீவர், பயங்கர காஃப், நைட்டெல்லாம் சுத்தமாக தூங்கவே முடியல. தலையில் பயங்கர நீர் போட்டுருச்சு. நைட்டு படுத்தா என்னால் மூச்சு ஒழுங்காக விட முடியல. இந்த சைடு படுத்தா காதுக்குள்ளே சைனஸ் இறங்குது, இந்த புறம் படுத்தா காதுக்குள்ளே இப்படி வருது. பயங்கர அந்த லிக்விட் ஃப்ளூயிட் ஜாஸ்தி இருந்தது. ஸோ என்னாச்சு, என்னால் முடியல. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பெயின், தலை மூச்சு வலிக்குதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சளி பிடிச்சா நம்மளுக்கெல்லாம் அந்த மாதிரி பெயின் இருந்தது. நைட்டு 2 மணிக்கு எனக்கு என்ன பண்ணுறது தெரியல, லிட்ரலாக எழுந்திரிச்சு உட்காந்துட்டேன். நான் படிக்கிற பெட்டுக்கு நேராக கேலண்டர் மாட்டி வச்சுருப்பேன் எப்போவுமே. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த வார்டு வச்சுட்டு தூக்க முடியும். அதனால பயங்கர இருமல். சக்தி கோலே எவ்வளோ சக்தி தேவையோ அவ்வளோ சக்தி கொடுத்து என்னுடைய இருமலை குணப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு ஹீலிங் கொடுத்து என்னோட த்ரோட் சக்ரா ஹீலிங் கொடுத்தேன். நம்ப மாட்டீங்க, 5 நிமிஷத்தில் எனக்கு காஃப் நின்றுச்சு. அதுக்கப்புறம் தூக்கம் வரல. பீனியல் கிளாண்ட் ஹீல் பண்ணுறேன். இந்த மாதிரி சக்தி கோலை எவ்வளோ சக்தி தேவையோ அவ்வளோ சக்தி கொடுத்து என்னுடைய பீனியல் கிளாண்டை குணப்படுத்தி ஆழ்ந்த தூக்கத்தை வர செய்யவும் சொல்லி ஹீலிங் கொடுத்து, நம்ப மாட்டீங்க, இந்த மூணாவது தடவை சுற்றுறப்போ என் வாண்டு நானே எனக்கு கை தெரியாமல் கீழே வச்சு நான் தூக்கிட்டேன். காலையில் தான் எழுந்திரிச்சு. இது நான் PVH அவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு தூக்கம் கம்மி. தினமும் நைட் ஹீலிங் கொடுத்துட்டு தூங்குறங்காட்டி ஆழ்ந்த தூக்கத்துக்கு போகிறேன். நைட்டு கண்ணை மூடுனா காலையில் தான் முடிக்கிறேன். ஏன்னா காலையில் இருந்துச்சு நான் அத்தனை வேலையும் செய்யணும். குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பணும், எல்லா வேலையும் நம்ம செய்யணும். சமையல் பண்ணணும், மற்ற வேலையை கவனிக்கணும். காலையிலனா ஒரு பொம்பரை மாதிரி சுற்ற வேண்டிய ஒரு கட்டாயம் லேடிஸ்க்கு எல்லாருக்குமே இருக்குது. ஸோ இதை தூங்காங்கிறது நம்மளுக்கு ரொம்ப முக்கியங்கிறது எனக்கு ரொம்ப அது அவசியமாக, எல்லாருக்குமே அவசியமான விஷயம். அதெல்லாம் ஆழ்ந்த தூக்கத்தை PVH ஈஸியாக கொடுக்கும். இதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்.